மருத்துவரையை சொன்னா வாக்களிப்பாங்க. யாருக்கு மருத்துவரையை வாக்களிக்க சொல்றாங்களோ பாட்டாளி மக்கள் கட்சியாரங்க அப்படியே வாக்களிப்பாங்க. அதனால மருத்துவர் அன்புமணி கூட போனவங்க சில நிர்வாகிகள்லாம் கூட இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. ஐயோ இன்னைக்கு அவசர கோலத்தில் ஒரு செய்தியை கேட்டு ஐயா கூட இருந்து இங்கே வந்துட்டோம், இங்கே வந்து நம்ம சிக்கி தவிக்கிறோம், வேதனைப்படுறோம், ஐயாவை நினைச்சு வேதனைப்படுறோம்னு சொல்லி மிகுந்த மன உளைச்சல சில பேர் அங்கே இருக்கிறாங்க. எங்ககிட்டயும் பேசுறாங்க, செய்தியும் வந்துட்டு இருக்குது. அதனால அங்க இருக்கிறவங்க இங்க வருவாங்க. தேர்தலில் பிரிஞ்சு நிக்கிறீங்க ரெண்டு தரப்பா, இது வந்து தேர்தலில் ஓட்டு வங்கி பாதிக்கப்படாதா? அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது மருத்துவரையா பின்னால்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மருத்துவரையா தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடையாளம். ஐயா தான் பாமக, பாமக தான் ஐயா, அதுதான் வாக்கு வங்கி. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கணும் நம்பிக்கை இருக்கா? உறுதியா இப்போ ஏற்கனவே சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் போனாலும் கூட தொடர்ந்து மாம்பழ சின்னத்துல போட்டியிட்ட காரணத்துல மாம்பழ சின்னம் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்கும் 2024 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், புதுச்சேரி தேர்தலுக்கும் மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது தேர்தல் ஆணையத்தால். அது முகவரி மாறி போயிடுச்சு. முகவரி எண் 10, அதாவது தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி 10 திலக் தெரு தீநகர்னு போயிடுச்சு. அது எங்க வந்திருக்கணும்? 63 நாட்டு முத்தநாயக்கன் தெரு, அதுதான் எங்க தலைமை அலுவலகம். எங்க இணை தலைமை அலுவலகம் தைலாபுரம், அங்கே வந்துருக்கணும், மாறி போயிடுச்சு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சின்னா மாம்பழம் மருத்துவரையாவது தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஐயா இப்போ வந்து இப்போ அதாவது இப்போ 2 பிரிவா இருக்கிற அந்த சூழல்ல சமாதான முயற்சி, அதாவது அதிமுகவோ இல்ல பாஜகவோ கூட்டணி தொடர்பான பேச்சு சமாதான முயற்சிகள் எதுவும் ஈடுபட்டிருக்காங்களா? இல்ல, இன்னும் இது வரைக்கும் அப்படி நேரடியா வந்து எதுவும் பேசல. அரசியல் புரசல் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு செய்தி சொல்றாங்களே தவிர உரியவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே வந்து